ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் எவ்ரி ஒன். ஸோ இன்றைக்கி பார்க்குற டாபிக் இன்றைக்கி சூப்பரான ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். நியூ எஜுகேஷன் பாலிசி இல்லையா? எல்லார் மனசுலேயும் ஒரு ஒரு தாட் ரொம்ப காலமாக ஓடிட்டு இருந்துருக்கும் இல்லையா? எப்போ தான் இந்த எஜுகேஷனில் சிஸ்டத்தில் மாற்றம் வரும் அப்படின்ற ஒவ்வொரு தடவையும் நம்ம ஏமாற்றம் அடையும் போதும் சரி, இல்லை நமக்கு போய் தோல்வி அடையும் போதும் சரி, இல்லை ஏதாவது ஒரு தவறான விஷயங்கள் நடக்கும்போது எல்லாமே நம்ம மனசில் ஒரு விஷயம் தோணிகிட்டே இருக்கும். இந்த கல்வித்துறையில் இந்த சிஸ்டத்தில் சேஞ்சு வந்திருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு எல்லாருடைய எங்கேயும் பார்த்துருப்போம். ஸோ அதுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் கிடைக்கிற மாதிரி இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி கிட்டத்தட்ட ஒரு 34 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நியூ எஜுகேஷன் பாலிசி அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வந்திருக்கிறாங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் சரியா? ஸோ அதன் பிரகாரம் என்ன மாதிரியான சேஞ்சஸ் இந்த எஜுகேஷன் பாலிசியில் முன்வைக்கிறாங்க, அதில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் மூவ்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். முக்கியமாக இன்றைக்கி ஸ்கூல் எஜுகேஷன் ரிஃபார்ம்ஸை பற்றி நம்ம அதிகமாக இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, நம்மளுடைய இயக்கம் இந்த ஃபுல் அடைஞ்சிருந்தாலும் முக்கியமான ஒரு ரிஃபார்மாக நான் பார்க்குறது என்ன அப்படின்னா நம்ம ஏற்கனவே நம்முடைய ரியாலிட்டியில் இருந்த நம்ம சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய 10+2+3 அப்படிங்கிற கான்செப்ட் இந்த நியூ எஜுகேஷன் பாலிசியில் புதிய கல்விக் கொள்கையில் பார்த்தோம் அப்படின்னா மாற்றம் அடைஞ்சிருக்கு. அது பார்த்தோம்னா 5+3+3+4 அப்படிங்கிற பேட்டர்னுக்கு மாறி இருக்குது. ஸோ இது நிறைய உள் விஷயங்களை வச்சு அவங்க அந்த விஷயத்தை மாற்றிருக்கிறாங்க. ஒன் பை ஒன்னாக அந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் நெகட்டிவ் விஷயங்களை நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா 5 அப்படின்னு சொல்லுவாங்க. 5 தட் இஸ் ஃபவுண்டேஷன் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபவுண்டேஷன் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃபவுண்டேஷன் ஸ்டேஜை நம்ம ரெண்டாக பிரிக்கலாம், 3 இயர்ஸ் அண்ட் 2 இயர்ஸ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு 3 இயர்ஸ் அப்படிங்கிறது ப்ரீ எஜுகேஷன், முக்கியமாக பாலர்வாடி பேஸ்டு எஜுகேஷன் அப்படிங்கிறது இந்த ப்ரீ எஜுகேஷனும். ஸோ ரிமைனிங் ஃபஸ்ட் அண்டு செகண்ட் கிளாஸ் ஸ்டாண்டர்ட் அது நம்ம ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் இயர்ஸ் சேர்த்து மொத்தமாக 5 இயர்ஸ் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சருக்கு கொண்டு வர்றாங்க. இதை ரெண்டுமே சேர்த்து 5 இயர்ஸ் சேர்த்து ஃபவுண்டேஷன் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய பேசிக்கான எல்லா எஜுகேஷனையும் கொடுக்குற மாதிரி. ஸோ இதில் இருக்கக்கூடிய செகண்ட் முக்கியமான ஒரு ஸ்டேஜ் அப்படின்னா அதுக்கு பேர் ப்ரிப்பரேட்ரி ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். ப்ரிப்பரேட்ரி ஸ்டேஜ் இதில் தேர்ட் டு ஃபிஃப்த் கிளாஸ் வரைக்குமான ஒரு எஜுகேஷனை ப்ரொவைட் பண்ணுற ஒரு சிஸ்டம் தான் இந்த ப்ரிப்பரேட்ரி ஸ்டேஜ்னு சொல்லலாம். முக்கியமாக நம்ம நிறைய ரியலைஸ் பண்ணியிருக்கக்கூடிய முக்கியமான இஷ்யூக்களாக இருக்கக்கூடிய அந்த இன்எஃபிஷியன்சி இன் ரீடிங், ரைட்டிங், அதே மாதிரி பேசிக் கால்குலேஷன்ஸ், இது மாதிரியான பேசிக்கான விஷயங்களை அட்ரஸ் பண்ணுற மாதிரியான ஒரு சிஸ்டத்தை இந்த ஸ்டேஜில் ப்ரிப்பரேட்ரி ஸ்டேஜில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. FLN அப்படின்னு ஷார்ட் ஃபார்மில் சொல்கிறாங்க. அது ஃபவுண்டேஷன் லிட்ரஸி அண்ட் நியூமரசி அப்படிங்கிற கான்செப்டில் கொண்டு வராங்க. இதோட முக்கியமான நோக்கமே என்ன அப்படின்னா ஸோ பேசிக்காக இந்த கஷ்டப்படக்கூடிய அந்த ரீடிங், ரைட்டிங் அண்ட் கால்குலேஷன் பேஸ்டு ஸ்டெப்ஸை சிம்பிளிஃபை பண்ணி அதை தரோ பண்ணக்கூடிய வேலையை இந்த ஸ்டேஜில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொண்டு வருது. ஸோ இது கொண்டு வரதுக்கு என்ன மாதிரியான ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ண போகிறாங்க அப்படின்னா, ஸோ ஆக்டிவிட்டி பேஸ்டு எஜுகேஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதன் மூலியமாகவும், அதே மாதிரி இன்ட்ராக்ஷன் பேஸ்டு எஜுகேஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதன் மூலியமாகவும், அதே மாதிரி அப் டு 5th ஸ்டேஜ் வரைக்கும் 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் லோக்கல் லாங்குவேஜ் அப்படிங்கிற கான்செப்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனால ஸோ இந்த சின்ன சின்ன கால்குலேஷன்ஸு, ரீடிங், ரைட்டிங் ஹேபிட்ஸு, அதே மாதிரி கான்செப்ட்ஸ் பேசிக் லெவல்ஸில் இருக்கக்கூடிய சயின்டிஃபிக் காம்ப்ரிஹென்ஷன்ஸு, அதே மாதிரி கான்செப்ட்ஸ், சயின்டிஃபிக் கான்செப்ட்ஸ் இதை ரொம்ப ஈஸியாகவே என்ன பண்ணிட முடியும் அப்படின்னா லோக்கல் லாங்குவேஜில் சொல்லிக் கொடுக்கறதுனாலையும், ஆக்டிவிட்டி எக்ஸ்பெரிமெண்டல் பேஸ்டு எஜுகேஷனை ப்ரொவைட் பண்ணுறது மூலியமாகவும் ஸோ தரோ நாலேஜை இந்த ஸ்டேஜில் அவங்களுக்கு கொடுத்துட முடியும்.
ஓகேவா? ஸோ அதே மாதிரி இந்த ப்ரிப்பரேட்டரி ஸ்டேஜில் ஒரு முக்கியமான மூவ் அப்படின்னா லோக்கல் லாங்குவேஜில் சொல்லிக் கொடுக்குறது. ஸோ இதை நானும் பாசிட்டிவாக பார்க்குறேன். ஸோ அப் டு 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அவங்களுக்கு வந்து பேசிக்கான லோக்கல் லாங்குவேஜ்லேயே, இப்போ தமிழ்நாடு அப்படின்னா தமிழ் லாங்குவேஜ்லேயே அவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறது ஒரு ப்ளஸ்ஸாக நான் பார்க்குறேன். அதே மாதிரி இந்த ஸ்டேஜில் அவங்களுக்கு வந்து ட்ரிபிள் லாங்குவேஜ் 3 லாங்குவேஜையும் கற்றுக் கொடுக்குறாங்க. அதாவது 2 இந்தியன் லாங்குவேஜையும் ஒரு இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜையும் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. ஆனால் இதில் என்ன ஒரு விஷயங்கள் நடக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா, மோஸ்ட்லி தமிழ் வந்துடும். செகண்ட் லாங்குவேஜ் அப்படிங்கிறது ஹிந்தி வர்றதுக்கான சான்சஸ் இதில் இருக்குது. ஸோ ஒரு ஃபாரின் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிக் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மூவ் இன்னும் கொஞ்சம் ரீடிஃபைன் பண்ணியிருந்துருக்கலாம். செகண்ட் லாங்குவேஜ் வேணுமா அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் டிஃபைன் பண்ணியிருந்துருக்கலாம். பட் மேபி இனிமேல் தான் இது இம்ப்ளிமெண்ட் ஆக போகுது. அப்படி இம்ப்ளிமெண்ட் ஆகும்போது அதில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் நெகட்டிவ் சைட்ஸை நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ 3வது முக்கியமான ஸ்டேஜ் அப்படின்னா அதுக்கு பேர் மிடில் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மிடில் ஸ்டேஜில் முக்கியமாக கிளாஸ் 6 to 8 வரைக்குமான ஸ்டாண்டர்டை சொல்லிக் கொடுக்குறது மிடில் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டேஜில் முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா வே ஆஃப் எஜுகேஷன் அப்படிங்கிறத எக்ஸ்பெரிமெண்டல் பேஸ்டு எஜுகேஷனாக டிஃபைன் பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த ஸ்டேஜில் ஒகேஷ்னல் ப்ரோக்ராம்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. முக்கியமாக வயரிங்கு, அதே மாதிரி பேசிக்கான அந்த நீட்ஸ் இருக்கு இல்லையா, நம்மளுடைய டே டு டே நீட்ஸ் இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர்லேருந்து ஆரம்பித்து இல்லையா பிவிசி, அதே மாதிரி மோட்டார் மெக்கானிக், இது மாதிரி நம்ம சொல்லிகிட்டே போகலாம். ஸோ இது மாதிரியான பேசிக்கான ஒகேஷ்னல் பேஸ்டு எஜுகேஷனையும் இந்த ஸ்டேஜில் அவங்களுக்கு கொடுக்குறது ஒரு ஒரு பாசிட்டிவான மூவாக தான் பார்க்குறேன். ப்ளஸ் இன்டர்ன்ஷிப் பேஸ்டு எஜுகேஷனாகவும் அதை டிஃபைன் பண்ணுறாங்க. இது ஒரு பாசிட்டிவ் மூவாக இந்த ஸ்டேஜில் இருக்குது. ஸோ அதே மாதிரி இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் வரைக்கும் அவங்களுக்கு அந்த இன்டர்ன்ஷிப் ப்ரொவைட் பண்ணுறது ஒரு பாசிட்டிவான மூவ் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் ஒரு எஜுகேஷனிஸ்ட் இந்த விஷயங்களில் கொஞ்சம் கவலையும் படுறாங்க. என்ன அப்படின்னா, இந்த ஸ்டேஜில் ஒகேஷன் பேஸ்டு எஜுகேஷனை ப்ரொவைட் பண்ணுறது மூலயமாக ஸ்கூல் ட்ராப் அவுட்ஸ் அப்படிங்கிறத நடக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க நம்புகிறாங்க. ஆனால் என்னுடைய பெர்செப்ஷன் என்ன அப்படின்னா, இந்த அளவுகோல் 1 to 2% வரைக்கும் அந்த ட்ராப் அவுட்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது நாம் இது பண்ணுறேன். பட் அதுக்காக இந்த டோட்டல் சிஸ்டத்தையுமே இது பண்ணுறதுக்கு கொஸ்டின் ரைஸ் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த 1 to 2% ட்ராப் அவுட்ஸை எராடிகேட் பண்ணுறது, அதுக்கான சூழ்நிலைகளை, அதுக்கான சரியான வழிமுறைகளை ஏற்படுத்துவது மூலியமாக இந்த பேட்டர்னை நம்மளால் என்ன செய்ய முடியும், குறைக்க முடியும் இல்லையா? ஸோ அதை ஒரு பாசிட்டிவ் மூவாகத்தான் நானும் பார்க்குறேன். ஸோ அந்த ஒகேஷ்னல் பேஸ்டு எஜுகேஷன் அப்படிங்கிறது அவங்களுக்கு பல வகைகளில் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுடைய லைஃபுக்கும் சரி, ஒரு இன்கம் ஜென்ரேஷனுக்கும் சரி, அவங்களுடைய பின்னாடி அவங்க படிக்கக்கூடிய கோர்சஸ்க்கு ஒரு உகந்த ஒரு சுச்சுவேஷனையும் இது க்ரியேட் பண்ணி கொடுக்கும்னு நான் நம்புகிறேன். அதேமாரி இந்த மிடில் ஸ்டேஜினுடைய இன்னொரு முக்கியமான கான்செப்ட் என்ன அப்படின்னா, கோடிங் லாங்குவேஜ் கற்றுக் கொடுக்குறது இல்லையா? இப்போ இருக்கக்கூடிய கரண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த பேசிக்கான அந்த ஐடி ரிலேட்டடான கோடிங் கான்செப்ட்ஸை இந்த ஸ்டேஜில் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது ஒரு பாசிட்டிவ் மூவாக நான் பார்க்குறேன். ஸோ இப்போவே அந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜ் அவங்க கற்றுக்கிட்டாங்க, அந்த லாங்குவேஜஸ்லாம் கற்றுக்குறாங்க அப்படின்னா ஜாப் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய ஹெர்குலஸ் டாஸ்க்காக இருக்காது. ஸோ பின்னாடி நல்ல முறையில் அது எக்ஸல் பண்ணவும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ஃபைனலாக அந்த ஸ்டேஜில் இருக்கக்கூடிய அந்த செகண்டரி எஜுகேஷன், அடுத்த இருக்கக்கூடிய கான்செப்ட் என்னென்னா செகண்டரி எஜுகேஷன். இது கிளாஸ் 9லேருந்து 12 வரைக்குமான பீரியடை மீன் பண்ணுறது செகண்டரி எஜுகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு முக்கியமான ஒரு மூவாக இந்த புதிய கல்விக் கொள்கையில் ஒரு சிஸ்டத்தை அடாப்ட் பண்ண போகிறாங்க. அது செலெக்ஷன் ஆஃப் மேஜர். ஸோ மோஸ்ட்லி இந்த ஸ்டேஜில் மல்டி டிசிப்ளினரி நேச்சரில் தான் கோர்சஸ் ப்ரொவைட் பண்ண போகிறதா இந்த கல்விக் கொள்கை டிராஃப்டை முன் வைக்குது. அதன் பிரகாரம் ஸ்டூடெண்ட்ஸ் தனக்கு தேவையான
தனக்கு பிடித்தமான கோர்சஸை வந்து அவங்களே செலக்ட் பண்ணி அதை அவங்க படிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா டிஃபைன் பண்ணுறாங்க, ரீடிஃபைன் பண்ணுறாங்க, ட்ராஃப்ட் பண்ணுறாங்க. ஸோ நானுமே அதை வந்து ஒரு முக்கியமான மூவாக நான் பார்க்குறேன். ஸோ இந்த பீரியடில் அவங்களுடைய எஜுகேஷன், அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டு, ஸோ இதெல்லாமே அவங்க வந்து காம்ப்ரிஹென்சிவ் ரிப்போர்ட் ஜென்ரேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை முன் வச்சு அதை வந்து அவங்க வந்து உள்ளே கொண்டு வர்றாங்க. ஸோ ஒவ்வொரு மூவையும், ஸ்டூடெண்ட்ஸுடைய ஒவ்வொரு மூவையும், ஒவ்வொரு இன்ட்ரெஸ்ட்டையும், அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஸ்டேஜில் வந்து அசஸ் பண்ணுறாங்க. அதன் அடிப்படையில் அவங்களுக்கு வந்து கவுன்சிலிங் ப்ரொவைட் பண்ணி அவங்களுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ்னஸ் நேச்சரை வந்து அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி ப்ராப்பரான கைடன்ஸோடு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கோர்ஸை அவங்க வந்து சூட்டபுளாக சூஸ் பண்ணுறதுக்கு, அதில் எக்ஸல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்குறாங்க. அதே மாதிரி இந்த செகண்டரி எஜுகேஷனில் வந்து கோர்சஸ் வந்து மோஸ்ட்லி வந்து அப்ளிகேஷன் ஓரியன்டாகவும் நாலேஜ் அண்ட் அசஸ்மெண்ட் ஓரியன்டாகவும் வைக்க போகிறதாக வந்து இந்த டிராஃப்ட் வந்து முன் வைக்குது. நானுமே அதை வந்து ஒரு பாசிட்டிவ் மூவாக நான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் பேஸ்டு எஜுகேஷனாக இருக்கும்போதும் சரி, அல்லது வந்து மல்டி டிசிப்ளின் நேச்சரில் ஒரு கோர்ஸ் செக்டர் இருக்கும்போது மனப்பாடம் செஞ்சு படித்து அதை வந்து எக்ஸாமில் வெளிப்படுத்துறது அப்படிங்கிற இது வரைக்கும் நடைமுறையில் இருக்கக்கூடிய அந்த தன்மை வந்து கண்டிப்பாக வந்து மாறும்னு நான் நம்புகிறேன். ஓகேவா? அதே மாதிரி இந்த மிடில் ஸ்டேஜ், அதே மாதிரி செகண்டரி ஸ்டேஜ், இந்த ரெண்டு ஏரியாவிலையும் வந்து இன்னும் சில முக்கியமான விஷயங்களை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஒன்று வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டு, அதே மாதிரி டிசைன் திங்கிங்கு, என்வாமெண்டல் பேஸ்டு எஜுகேஷன் ப்ரொவைட் பண்ணுறது, குளோபல் சிட்டிசன்ஷிப் பேஸ்டு எஜுகேஷனை வந்து ப்ரொவைட் பண்ணுறது, அதே மாதிரி ஆர்கானிக் லிவிங். ஸோ இது மாதிரியான கரண்ட் ட்ரெண்ட்ஸையும் ஃப்யூச்சரில் வந்து ஒரு சரியான வாழ்க்கையை நம்ம லீட் பண்ணணும், எல்லாருடைய நேச்சரையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைச்சிக்கிறதுக்கு இந்த அடிஷ்னல் வே ஆஃப் திங்கிங், அடிஷ்னல் வே ஆஃப் அப்ரைஸ்டு நாலேஜஸ் வந்து உங்களுக்கு பெரிய அளவில் கைகூடும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இது எல்லாமே இந்த பாசிட்டிவ் நேச்சரில் இருக்குது. ஸோ ஈவந்தோ வந்து நிறைய இந்த பாசிட்டிவான விஷயங்களை இந்த கல்விக் கொள்கை முன் வச்சாலும் சில கன்சர்ன்ஸும் எனக்கு வந்து இந்த பாலிசிஸில் வந்து இருக்குது. முக்கியமாக ஒரு 3 வகையான கன்சர்ன்ஸை நான் வந்து இந்த ஸ்டேஜில் நான் பார்க்குறேன். ஒன்று வந்து இவ்வளோ பெரிய ரிஃபார்மை வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இது முதல்ல வந்து டீச்சர்ஸ்க்கு கொண்டு போய் சேர்க்கணும், அது எவ்வளோ பெரிய ஹெர்குலியன் டாஸ்க்கு இல்லையா? அதே மாதிரி அவங்களுக்கு வந்து ட்ரைனிங்கு ப்ரொவைட் பண்ணுறது, அதுக்கு சூட்டபுளான ஒரு செலெக்ஷன் ப்ரொசீஜர் கொண்டு வர்றது, பர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் பண்ணுறது. ஏன்னா அது இப்போதைக்கு வந்து இல்லை. ஏன்னா பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் கண்டிப்பாக வேணும். ஃபாரின் கண்ட்ரீஸ்லலாம் வந்து இது ரொம்ப சுலபமாகவே என்ன பண்ணிகிட்ருக்காங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணி நல்ல தரமான எஜுகேஷனை ப்ரொவைட் பண்ணுறதுக்கு இந்த அப்ரைசல், பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் அப்படிங்கிறது டீச்சர்ஸ்க்கு ரொம்ப மஸ்ட்டு. ஸோ அதை வந்து எவ்வளோ தூரத்துக்கு இந்த எஜுகேஷன் பாலிசி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகுது அப்படிங்கிறது வந்து பொறுத்து இருந்து தான் நம்ம பார்க்கணும். ஸோ ரெண்டாவது முக்கியமான கன்சர்னாக நான் பார்க்குறது கிளாஸ் 3rd, கிளாஸ் 5th அண்ட் 8th இந்த ஸ்டேஜஸில் வந்து போர்டு எக்ஸாம் அப்படிங்கிறத நான் ஒரு நெகட்டிவ் மூவாக பார்க்குறேன். ஸோ அதை மாற்றிட்டு என்ன பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னா வந்து இட் ஷுட் பி கிளாஸ் ரூம் பேஸ்டு அசஸ்மெண்ட்ஸை பேசிக்காக வச்சு அதை வந்து அசஸ் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ இது வந்து எப்படி இந்த 3 கிளாஸ் ரூம் இப்போ ஸ்டில் தே ஆர் ஸ்மால் ஸ்டூடெண்ட்ஸ், அந்த ஸ்டேஜில் அவங்க எப்படி வந்து போர்டு எக்ஸாம்ஸை வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு வகையில் வந்து அந்த இடைநிற்றல் இல்லையா, அதை வந்து என்கரேஜ் பண்ணிடுமோ அப்படிங்கிற பயம் எனக்கு வந்து இந்த விஷயங்களில் இருக்குது. 3வது கன்சர்னாக நான் பார்க்குறது என்ன அப்படின்னா காமன்ஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறத நான் வந்து பார்க்குறேன். இது ஒரு பெரிய கன்சர்னாக பார்க்குறேன். இன்னுமே வந்து ஒரு பெரிய ஒரு ட்ராபேக் வந்து இருக்குது இல்லையா? ஹை எண்ட் அண்டு லோவர் எண்ட் அப்படிங்கிற 2 ஸ்டேஜுமே நம்ம வந்து கடந்து போய்கிட்டு தான் இருக்கிறோம். ஸ்கூல் எஜுகேஷனில் எல்லாருக்கும் வந்து ஒரே மாதிரியான எஜுகேஷன் அப்படிங்கிறது இன்னுமே போய் சேரலை. ஸோ அந்த இடத்துல பணம் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயத்தை வந்து முன் வைக்குது. ஸோ பணம் இருக்கிறவங்க
எல்லா வகையான ஆப்பர்ச்சுனிட்டியும் அடைய முடியுது. ஸோ பணம் இல்லாத கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு வில்லேஜில் படிக்கக்கூடிய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இது வந்து இன்னும் நல்ல எஜுகேஷன் போய் அப்படிங்கிறது வந்து இன்னும் எட்டாக்கனியாகவே இருக்கிற சூழ்நிலையில் 2 பேரையும் சமப்படுத்துகிற மாதிரியான இந்த காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறத வந்து நான் வந்து ஒரு ஒரு கன்சர்னாக பார்க்குறேன். ஸோ இது எப்படி எவ்வளோ தூரத்துக்கு வந்து இது வந்து சரியாக வரும்? ஏன்னா இன்னுமே வந்து எஜுகேஷனில் வந்து ஒன்று ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது இன்னும் ஒரு பெரிய கொஷின் மார்க்காக இருக்கக்கூடிய இந்த சுச்சுவேஷனில் இந்த காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ தூரம் வந்து எல்லாரையும் வந்து சமமாக கொண்டு போகும் அப்படிங்கிறது எனக்கு வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அதாவது ஈக்குவலான எஜுகேஷன் எல்லாத்துக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறது வந்து இன்னும் ஃபுல்ஃபில் அடையாத சூழ்நிலையில் வந்து இந்த காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது வந்து சரியான மூவாக இருக்குமா அப்படிங்கிறது நான் ஒரு கொஷின் மார்க்காக நான் பார்க்குறேன். ஸோ ஈவன் தோ எந்த ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டாலுமே வந்து ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் சைடு இருக்க தான் செய்யும். ஸோ அது எவ்வளோ தூரம் வந்து சக்ஸஸ் பண்ண போகிறாங்க, கன்சர்ன்ஸை எப்படி வந்து குறைக்க போகிறாங்க, அல்லது வந்து அதை எப்படி வந்து நியூட்ரலைஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது இனி வரக்கூடிய காலங்களில் நம்ம வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்குறோம். ஈவன் தோ வந்து சிஸ்டத்தில் சில குறைபாடுகள் இருந்தாலும் 80% மேலே வந்து நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியில் முக்கியமாக ஸ்கூல் எஜுகேஷன் சிஸ்டத்தில் வந்து ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கிறத வந்து நான் பாசிட்டிவ் மூவாக நான் பார்க்குறேன். ஸோ இனி பொறுத்திருந்து பார்ப்போம், நீ எவ்வளோ தூரம் வந்து இது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க, அப்போ அதுக்கப்புறம் வரக்கூடிய சேலஞ்சஸ் எல்லாம் என்ன வருது அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்திருந்து பார்த்து அதன் அடிப்படையில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த புதிய கல்விக் கொள்கையை வந்து சரியான முறையில் டிஃபைன் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா இல்லையா, இல்லை இதுலேயும் வந்து சேஞ்சஸ் தேவைப்படுதா இன் ஃப்யூச்சரில் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.